வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். ஆதி பருவத்தில் தேவவிரதனுடைய சபதத்தை பற்றி பார்த்தோம். தேவவிரதனாக இருந்து பீஷ்மராக அவர் எப்படி மாறுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க. சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு 2 புதல்வன் பிறந்தாங்க. மூத்தவன் சித்ராந்தகன், இளையவன் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 மகன்கள் அவர்களுக்கு பிறந்தாங்க. சித்ராந்தகன் அனைத்து கலைகளிலும் சாந்தனு மாதிரியே சிறந்தவனாக விளங்கினான். அவனை கந்தர்வ நாட்டு அரசன் போருக்கு அழைக்கிறான். அதோடைய காரணம் என்னன்னா, கந்தர்வ நாட்டு அரசனோட பேருமே சித்ராந்தகனாக இருந்துச்சு. அதனால் நீ உன் பேரை மாற்றிக்கணும், இல்லைனா என் கூட போர் புரிஞ்சு என்ன நீ ஜெயிக்கணும் அப்படின்னு போருக்கு அழைப்பார். அந்த போரில் வீர மரணம் அடைவார் சித்ராந்தகன். சித்ராந்தகனுக்கு அப்புறம் விசித்திர வீரியனை அரியணை ஏற்றுவார் பீஷ்மர். ஆக மொத்தம் அவரோட சபதத்தின்படியே அவர் நடத்தி காட்டுவார். விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ காசி நாட்டு மன்னன் அவனோட 3 மகள்களுக்கு சுயம்பரம் நடத்தினார். அம்பை, அம்பிகை, அம்பாலிகை தான் அவங்க 3 பேரோட பேரும். பீஷ்மர் காசி ராஜ்யத்துக்கு போயிருந்தார். அங்கே வந்திருந்த அனைத்து மன்னர்களும் அவரை பார்த்து சிரித்தாங்க. இந்த வயசில் உனக்கு திருமணம் கேட்குதா? தேவவிரதனாக இருந்த உன்னைய பீஷ்மர்னு எல்லாரும் அழைக்கிறதுக்கு காரணமே உன் சபதம் தான். உன் சபதம் இப்போ என்னாச்சு? மண்ணோட மண்ணாச்சுன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்த வாக்கையும் மேற்கொண்ட சபதத்தையும் மீறவன் நான் கிடையாது. எங்கள் நாட்டு அரசனுக்கு விவாகம் செய்து வைக்கிறதுக்காக காசி நாட்டு அரசனுடைய 3 மகள்களையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். கோபம் கொண்ட அம்பை உடனே சௌபல நாட்டு மன்னனான சால்வனை பார்ப்பான். அந்த மன்னன் சுயம்பரத்துக்கு வந்திருந்த மன்னர்களில் ஒருவனாக இருப்பான். அம்பையும் சால்வனும் முன்பே காதலிச்சிருப்பாங்க. இப்போ பீஷ்மருக்கும் சால்வனுக்கும் சண்டை நடக்கும். அப்போது அதில் சால்வன் தோத்துடுவார். ஆனால் அம்பை அங்கே எழுந்திரிச்சு சொல்லுவான், நான் சால்வனைத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உன் விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் பெண்ணே, நீ சால்வனையே திருமணம் செஞ்சுக்கோ. உன் 2 தங்கைகளையும் எங்கள் நாட்டு அரசனுக்கு நான் திருமணம் செய்து வைக்க அழைத்து செல்கிறேன்னு சொல்லப்போ அந்த 2 பெண்களினுடைய சம்மதம் இல்லாமல் நீ எப்படி அழைத்து செல்வாய் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க, காசி நாட்டு மன்னன் உட்பட. மற்ற 2 பெண்களையும் அவர் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறப்போ 2 பெண்களும் இங்கே இருக்கிற யாரையும் நாங்கள் விரும்பலை, யாரையும் எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை, அதனால் இவர் சொல்கிற மாதிரியே இவர் ராஜ்யத்தில் இருக்கிற அரசனையே நான் விவாகம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்குவாங்க. காசி நாட்டு அரசனும் சம்மதிக்க 2 பெண்களையும் தன்னுடைய மருமகள் போல முழு மரியாதையோட அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து செல்வார் பீஷ்மர். இங்கே காசி ராஜ்யத்திலிருந்து சௌபல நாட்டுக்கு புறப்படுற அம்பை சால்வனை பார்த்து, நாம் இருவரும் முன்பையே காதலிச்சிருக்கிறோம், இப்போது நம்ம முறைப்படி திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு அம்பை கேட்பா. அதற்கு சால்வன், நானும் பீஷ்மரும் கடுமையாக சண்டை போட்டோம், அதில் நான் தோற்று போயிட்டேன். நீயும் உன் 2 தங்கைகளுமே பீஷ்மனுக்குத்தான் சொந்தம், எனக்கல்ல. நாம் இருவரும் முன்பே காதலிச்சிருந்தாலும் இப்போ உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் சால்வன். இதை கண்டு துயருற்ற அம்பை அஸ்தினாபுரம் சென்று பீஷ்மரை சந்திப்பார். என் காதலனே என்ன வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு சண்டை போட்டு அவன் அவராஜ்யத்துக்கே துரத்தி விட்டே, நான் உன் வெற்றிக்கணியாமே, நீயே என்னை சுவைச்சிக்கோ, நீயே என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நானும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்கிறேன், என்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் பீஷ்மர். மீண்டும் மீண்டும் இருவரிடமும் முறையிட்டபடி அம்பை 6 ஆண்டுகள் கழிக்கிறாங்க. அதன் பிறகு அம்பை இமயமலை சென்று பாகுபத நதிக்கரையில் தன் கட்டை விரலை ஊனி 12 வருஷம் தவம் செய்வாங்க. அதற்கு பலனாக முருகப்பெருமான் முன் தோன்றி, உனக்கு நான் ஒரு தாமரை மாலை அளிக்கிறேன், அந்த மாலையை யார் போட்டுக்கிட்டாலும் அவங்க பீஷ்மனை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாலை எடுத்துக்கிட்டு அனைத்து ராஜ்ய அரசர்களிடமும் முறையிடுவா சௌபல நாட்டு மன்னன் சால்வன் உட்பட. அவளோட கடைசி நம்பிக்கை பாஞ்சால தேசத்தில் தான் இருந்தது. அந்த நாட்டோடைய அரசன் துருபதனாக இருந்தான். துருபதனோ பீஷ்மருக்கு பயந்துக்கிட்டு அந்த தாமரை மாலையை மற்ற அரசர்கள் போலவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். கடைசி நம்பிக்கையும் தோற்று போனதேன்னு சொல்லி அந்த மாலையை பாஞ்சால நாட்டிலேயே தூக்கி வீசிட்டு வந்துடுவா அம்பை.
நாட்கள் பல சென்றது. அவள் ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். அவரோ, நீ போய் பரசுராமரை பாரு, அவர் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். பரசுராமரை பார்த்து அவள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து கதைகளையும் அவள் சொல்ல மனம் இறங்கிய பரசுராமர் பீஷ்மரிடம் சண்டையிட ஒத்துக்குவார். இருவரும் ஒருவரை மிஞ்சியவர்கள்தான். இருவருடைய அஸ்திரங்களும் பூகம்பத்தையே உருவாக்குவது போல் இருந்தது. இருவரும் எய்த இரு பயங்கரமான அஸ்திரங்கள் இரண்டும் இணைந்தால் இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எய்ய உலக நன்மைக்காக எம்பெருமானே முன் தோன்றி அந்த இரு அஸ்திரங்களையும் அவர் எடுத்துக்கிட்டு அம்பையின் குறையை தீர்க்கிறதா சொல்லுவார். அம்பை நடந்ததை கூற, ஆகட்டும், இப்பிறவியில் உன்னால் பீஷ்மனை வதைக்க இயலாது, ஆனால் அடுத்த பிறவியில் உன்னால் வதைக்க இயலும் என்று சொல்லி அவர் முடிக்க, அடுத்த பிறவி எடுக்க நினைத்த அம்பை தீயில் விழுந்து இறந்து போவாள். அதன் பிறகு பீஷ்மரோ அஸ்தினாபுரம் திரும்புவார். இங்கு விசித்திர வீரியனுக்கும் காசி நாட்டு அரசரின் மகள்களான அம்பிகை அம்பாலிகைக்கும் திருமணம் நடந்ததல்லவா? அதன் பிறகு சிறிது நாளிலேயே ஒரு நோயின் காரணமாக விசித்திர வீரியன் இறந்துடுவார். ஆனால் விசித்திர வீரியனுக்கோ குழந்தைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால அந்த அஸ்தினாபுரத்தில் மிகவும் கவலை நிலவியது. ஏன்னா சந்ததியின்றி இந்த குலம் அப்படியே அழிஞ்சிருமோ அப்படின்னு சத்தியவதி ரொம்ப பயப்பட்டாங்க. அப்போ பீஷ்மரை கூப்பிட்டு, நீ அம்பிகையும் அம்பாலிகையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, உங்களுக்காக நான் எடுத்துக்கிட்ட என் சபதத்தை உங்களுக்காக கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிடுவார் பீஷ்மர். இந்த இடத்துல, சரி பீஷ்மா, நீ உன் முடிவை சொல்லிவிட்டாய், நான் என் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவதி சொல்ல துவங்குவாங்க அவங்களோட பூர்வீக கதையை. வசு என்பவருடைய விந்து நீரில் விழுந்தபடி அதை ஒரு மீன் விழுங்கிடுது. அந்த மீனோ கர்ப்பம் தணிச்சிருது. அதில் வளர்ந்தவள் தான் நான். ஒரு நாள் ஒரு செம்படவன் என்னை அந்த மீனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே தான் நான் பிறந்தேன். அவரோ என்னை மகளாக ஏற்றுக்கிட்டாரு. நானும் வளர்ந்து இளமை பருவத்தை எட்டினேன். அப்போ நான் யமுனை நதிக்கரையில் பரிசில் ஒட்டி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் பராசர முனிவர் வந்து என் பரிசல்ல ஏறினார். அப்போது என்னை அடையணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். இந்த பகல் நேரத்தில் நான் எப்படி தவறு செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, உடனே அவர் சூரியனையே மறைத்து இருளாக்கினார். என்னுடைய உடலில் தான் ரொம்ப துர்நாற்றம் வீசுதே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் சத்தியவதியோட உடம்பில் அழகிய நல்ல மலர்களினுடைய மனத்தை வரவழைக்கிறாரு. அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார், நீ இந்த யமுனை நதிக்கரையிலேயே கர்வமுற்று குழந்தை ஈன்று கொடுத்த பிறகும் உன் நிலைமை மீண்டும் உனக்கே வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இருவருக்கும் இணைந்து பிறந்தவன் தான் தியொய்பனன். அவன் ஞான திருஷ்டியால் முனிவனானான். வேதத்தை நன்றாக வகுத்ததால் அவன் வேத வியாசன் என்று பெயர் பெற்றான். அவனுக்கு நான் ஆணையிடுகிறேன், அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் புத்திரர்கள் வரத்தை அளிக்கும்படி ஆணையிடலாமா என்று பீஷ்மரிடம் கேட்க, இதற்கு சாஸ்திரங்கள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அதற்கு சரி என்று சம்மதித்தாள். சத்தியவதி வேதவியாசா என்று தன் மனதில் நினைக்க, வியாசர் முன் தோன்றி, தாயே, என்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்க, மகனே, சந்தனு மகாராஜாவின் வாரிசு தலைக்காமலே நின்றுவிட்டது. இவரோ பீஷ்மர். இவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருக்கிறார். அதனால் இவரால் புத்திர உற்பத்தி செய்ய முடியாது. நீயே அம்பிகைக்கு கூடி ஒரு அழகிய மகனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்வார்கள். இதற்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. என் விகார தோற்றத்தை பார்த்து அவர்கள் பயப்படக்கூடாது. என்னுடைய துர்நாற்றத்தை அவர்கள் பொருட்படுத்தக்கூடாது. இதற்கெல்லாம் சரி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதற்கு அம்பிகை சரி என்று தான் சொல்வாள். அவளுடைய குலம் தலைக்க வேண்டும் என்று அவள் நினைக்காமலா இருப்பாள் என்று கூறி அம்பிகையையும் மனம் மாற்றி அதற்கு சரி என்று சம்மதிக்க வைப்பார் சத்தியவதி. உடனே அம்பிகை வியாசரை பார்த்ததும் அவருடைய விகார தோற்றம் நாற்றம் அனைத்தையும் கண்டு பயத்தால் அவள் கண்களை அவள் மூடிக்கொள்வாள். ஆதலால் அவளுக்கு பிறக்கும் மகன் குருடனாக இருப்பான் என்று சொல்லி சத்தியவதியிடம் சொல்லிவிடுவார் வியாசர். சத்தியவதி மிகவும் கவலையுடுவார்கள்.
குலத்தை ஆட்சி செய்யும் அரசன் குருடனாக இருப்பதா? வாய்ப்பே இல்லை. நீயோ அவனுக்கு 100 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று சொன்னாயே, அவர்கள் பிறந்து என்ன செய்வது? ஆதலால் நல்ல அரசனை அம்பாலிகையுடன் கூடி பெற்று தருவாயாக என்று சொல்ல, அதற்கு வியாசர் சரி என்று சொல்வார். அம்பாலிகையும் அதற்கு சம்மதிப்பாள். அவருடைய தோற்றத்தைக் கண்டு அவள் உடல் வெளுப்பாள். ஆதலால் அவளுக்கு பிறக்கும் மகன் வெண்மை நிறத்தில் இருப்பான். நாடாளும் அரசருக்கு தகுதியாக அவன் திகழ்வான். அவனுக்கு பாண்டு என பெயரிடுங்கள். அவனுக்கு 5 புதல்வர்கள் பிறப்பார்கள். அம்பிகையுடன் கூடி அவள் பெற்கும் மகனுக்கு திருதராஷ்டிரன் என பெயரிடுங்கள். அவனுக்கு 100 புதல்வர்கள் பிறப்பார்கள். ஆனால் அம்பிகையோ அவளுக்கு பிறக்கப் போகும் மகன் குருடனாக இருப்பதை அவள் விரும்பவில்லை. ஆதலால் அவளோ, எனக்கு வேறு ஒரு மகன் வேண்டும், ஆனால் நான் மீண்டும் அவருடன் கூட விரும்பவில்லை என்று சொல்லி அவளுடைய பணிப்பெண்ணை அனுப்பி, பணிப்பெண்ணும் வியாசரும் கூடி இருவரும் ஒரு புத்திரனை ஈன்றெடுப்பார்கள். அவனுக்கு விருதுனன் என பெயரிடுங்கள். அவன் ஞானத்தில் சிறந்தவனாய் விளங்குவான் என்று சொல்ல, ஆக அம்பைக்கு திருதராஷ்டிரனும், அம்பாலிகைக்கு பாண்டுவும், பணிப்பெண்ணுக்கு விருதுனனும் என 3 மகன்கள் பிறப்பார்கள். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.